அப்படியே எல்லாரும் எழுந்திருந்து ஆராதனைக்காக செல்வாங்க. இன்று எடுக்கப்பட்ட வசனம் சங்கீதம் 112 அதிகாரம் 1 தொடங்கி 29 வரை. Psalm 181-29. கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று இஸ்ரவேல் சொல்வதாக. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வாராக. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வதாக. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாரத்திலே விட்டார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்களில் சரிக்கட்டுதலை காண்பேன். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். எல்லா ஜாதியாரும் என்னை வளைத்துக் கொள்கிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். என்னை சுற்றிலும் வளைத்துக் கொள்கிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். தேனிகைகளைப் போல என்னை வளைத்துக் கொள்கிறார்கள், முள்ளில் பற்றின நெருப்பை போல அணைத்து போவார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். நான் விழும்படி நீ என்னை தள்ளினால் கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர். நீதிமான்களுடைய கூடாரங்களில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தரின் வலது கரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்கு பிரவேசித்து கர்த்தரை குறிப்பேன். கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்கு பிரவேசிப்பார்கள். நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு இரட்சிப்பாய் இராதபடியால் நான் உம்மை துதிப்பேன். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவோ. கர்த்தாவே இரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் சோஸ்திரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திற்கு உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கும்பல்களின் கயிறுகளால் கட்டுங்கள். நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரேப்பா. நீரே பெரியவராக இருக்கிறேன் ஆண்டவரேப்பா. அப்பா, உம்மை துதிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு குறித்து வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா ஆண்டவரேப்பா. நீரே உயர்ந்த அடைக்கலத்தின் தேவனாக இருக்கிறேன் ஆண்டவரேப்பா. அப்பா, நீர் பெரியவர் ஆண்டவரேப்பா. நீர் நல்லவர் ஆண்டவரே. அப்பா, உம் கிருபை என்றென்றும் உள்ளது ராஜா ஆண்டவரேப்பா. உம்மை போல வேறு தேவன் இல்லை ராஜா ஆண்டவரேப்பா. அப்பா, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரேப்பா. நீர் பெரியவர் ராஜா ஆண்டவரேப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரேப்பா. அப்பா ராஜா ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். எங்கள் மத்தியில வாசம் செய்கிற தேவனே அப்பா, நீர் பெரியவராக இருக்கிறேன் ஆண்டவரேப்பா. அப்பா ராஜா ஆண்டவரேப்பா, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை நாமத்தை உயர்த்துகிறோம் ராஜா ஆண்டவரே. எங்கள் மத்தியில வாசம் செய்கிற தேவனே அப்பா, உம்மை போற்ற வந்துள்ளோம் ஆண்டவரேப்பா. அப்பா, எங்கள் ரட்சிப்பு கொடுக்கிற தேவனே, உம்மை துதிக்க வந்துள்ளோம் ஆண்டவரேப்பா. அப்பா, நாங்கள் நிற்கிறோமானால் உம்முடைய கிருபை ஆண்டவரேப்பா. அப்போ உம்முடைய கிருபையினால் உம்முடைய நாமத்தினால் நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரேப்பா. அப்பா, ஆராதனை வந்துள்ளோம் ஆண்டவரே, ஆராதனை செய்ய வந்துள்ளோம் ஆண்டவரேப்பா. நீர் எங்கள் மத்தியில வாசம் செய்கிற தேவனாக இருக்கிற ஆண்டவரேப்பா. அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரேப்பா. உம் குருபத்தையும் நாமத்தையும் உயர்த்த வந்துள்ளோம் ஆண்டவரேப்பா. அப்பா, எங்கள் மத்தியில வாசம் செய்யும் ஆண்டவரேப்பா. எங்கள் மத்தியில வாசம் செய்யும் ஆண்டவரேப்பா. அப்பா, ஆண்டவரேப்பா, நீர் எவ்வளவு பெரியவர் ஆண்டவரேப்பா. உம் மீது நிற்க முடியாத ஆண்டவரேங்கனால் அப்பா ஆண்டவரே, நீர் பரிசுத்தர் ஆண்டவரேப்பா. அப்பா, நீர் பரிசுத்தர் ஆண்டவரேப்பா. நீர் உயிர்த்தெழுந்த தேவன் ஆண்டவரேப்பா. அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, போற்றுகிறோம் ஆண்டவரேப்பா. அப்பா, என் தாய் கருவில் அணைத்துக் கொண்ட தேவன் நீர் ஒரே ஆண்டவரேப்பா.
அப்பா எங்கள் மத்தியில வாசம் செய்யும் ஆண்டவரே உமாவினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே உமாவினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே அப்பா அப்பா ராஜா அப்பா நாமத்தினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே அப்பா இப்பொழுது அபிஷேகம் நிரப்பட்டும் ஆண்டவரே அப்பா அப்பா ஆண்டவரே அப்பா எங்கள் மத்தியில் ஆசை மாறிக்கொண்டிருக்கிறேன் அப்பா அப்பா ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியில் நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறேன் அப்பா அப்பா இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியில் நீர் உறவாடி கொண்டிருக்கிறேன் அப்பா அப்பா ஆண்டவரே உமாவினால் எங்களை
உம்மை
பாட உம்மை புகழ ஒரு நாள் பத்தலையே பாட உம்மை புகழ ஒரு நாள் பத்தலையே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா காசு பணம் இல்லாம ஆண்டவரே அப்பா நாங்க யாருமே தெரியாம ஆண்டவரே இருந்தோம் ஆண்டவரே நீங்க எங்கள் மத்தியில வந்த அப்புறம் ஆண்டவரே நீர் என் பிள்ளை என்று அழைத்துக் கொண்டு நான் தான் உன் அப்பா என்று சொன்ன தேவனே உமக்கு நன்றி
என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நக்காலே கத்தருடைய பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் பயமே எனக்கில்லையே. ஆவியானவரே 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 உணர்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவர் ஆவியானவர் இங்கு பேர் ஒவ்வொரு பேரும் ஆண்டவரே இந்த இடத்துல ஆண்டவரை அசைவாடுவதற்காக ஸ்தோத்திரம். இங்கு பேர் விட்டுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் பாடினாலும் ஆண்டவரே ஐயா அது முதற்கழுவு பாடாது படிக்க ஆண்டவரை உள்ளத்தை சொல்லுகிறோம்.
எங்களுக்கு இருக்கிற பயம் உங்களுக்கு தெரியும். ஆண்டவரே, இந்த 2025 நடக்க போற காரியங்கள் உங்களுக்கு தெரியும். கர்த்தாவே, எங்களுடைய வேலைகள் உங்களுக்கு தெரியும். கர்த்தாவே, எங்களுடைய உடல்நிலைகள் உங்களுக்கு தெரியும். ஆண்டவரே, எங்களுடைய பண காரியங்கள் உங்களுக்கு தெரியும். எங்களுடைய உறவுகள் உங்களுக்கு தெரியும். சொல்லுவோம் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். மனுஷனுக்கு சொல்ல முடியாது. அல்லேலூயா. உங்களுடைய பயம் எதுவா இருந்தால் இந்த நேரத்தை சொல்லுவோம். ஆண்டவர், பயம் இல்லை ஆண்டவர், பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன் சொல்கிறேன். மீனமாக அந்த சத்தியத்தை ஆண்டவரே எங்களுக்காக சொல்லிட்டு போயிருக்கீங்க. பயப்படாதீங்க. ஆண்டவர் சொன்னவர் உயிர் பிறந்தவர், உயிரோடு இருக்கிறது. அப்பா, அதே போல 2024 ஆண்டவரே, அநேக காரியங்கள் பயந்து நின்று கொண்டு இருந்தோம், நடந்து வந்தோம். இன்னைக்கு 2025 பார்க்கிறோம். அதில் ஒரு கைத்தறி கொடுப்போமா? பயப்படாத. தேங்க்யூ ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசுங்க, உங்கள் திவ்ய வார்த்தையோடு எங்களோடு பேசுங்க. இந்த வார்த்தை சாதாரண வார்த்தை இல்லை, உலர்ந்த எலும்புகள், அல்லேலூயா, மரித்து போன எலும்புகள், உணர்வே இல்லாத எலும்புகள், ஒரு வார்த்தை சொன்னீங்க, எல்லாம் உயிர் பெற்று எழுந்து. இந்த வேலையில் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை எங்களை உணரச் செய்து, உயிர் உள்ள மனிதர்களை உணரச் செய்து, உயிர் உள்ளவர்களாக முன்னுக்கு நிற்கிறோம். இந்த வார்த்தையில் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை உணரச் செய்து எழுந்து நடக்கின்ற காரியங்கள் செய்யும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி ஒருவரும் கருத்திக் கொள்வோம். ஆண்கள், பெண்கள் விடுகிறோம். வாங்க, பெண்களும் அப்படியே கொண்டு உட்காந்துறாங்க. 3 4 பேர் அப்படி ஸ்மால் குரூப் சேர். ஓகே, ஆண்களும் இங்கே வந்துருக்கப்பா. சின்ன அங்கே போறீங்க. பிரைஸ் லார்ட்.